வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மனதை அமைதியாக்கும், ஆன்மாவை தெளிவாக்கும் ஒரு அருமையான பயணத்தை தொடங்கப் போகிறோம். அதுதான் புத்த மதத்தில் சொல்லப்படும் 5 சிந்தனை வரிகள், The 5 Lines of Reflection. நீங்கள் ஒவ்வொரு காலையும் கண்களை திறக்கும் அந்த நொடியில் இந்த 5 சிந்தனைகளை உங்களிடம் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த சில நிமிடங்கள் உங்கள் முழு நாளின் ஆற்றலை மாற்றும். இந்த 5 வரிகள் நம்மை நன்றி உணர்வோடு, அன்போடு, விழிப்புணர்வோடு வாழ கற்றுக் கொடுக்கின்றன. முதல் சிந்தனை வரி, நான் இன்றைய புதிய நாளுக்கு நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு காலையும் நாம் விழிக்கும் போது அதுவே ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்தது முடிந்துவிட்டது, நாளை இன்னும் வரவில்லை. ஆனால் இன்றைய நாள், இது நமக்கு கடவுளின் பரிசு. நாம் விழிக்கும் அந்த முதல் நிமிடத்தில் நம்மால் சொல்ல முடியும், நன்றி, இன்னொரு நாள் எனக்கு கிடைத்துள்ளது. இந்த நன்றி என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. நாம் நன்றி சொல்லும் போது நம் மனம் தன்னிச்சையாக அமைதியாகிவிடும். நம் கவலைகள் மெதுவாக கரைந்து போகும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், வேலை, உடல் நலம், உறவுகள், பணம். ஆனால் அதற்கும் மேலாக இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மிடம் இருக்கின்றன. உயிருடன் இருப்பது, சுவாசிப்பது, பார்க்க முடிவது, பேச முடிவது, இவையெல்லாம் நம் வாழ்க்கையின் பெரும் அற்புதங்கள். ஒருமுறை நீங்கள் நினைத்துப் பாருங்கள், நீங்கள் இன்று விழித்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு அது கூட கிடைக்கவில்லை? அந்த எண்ணம் வரும்போது நம்முடைய இதயம் நன்றி உணர்வால் நிரம்பிவிடும். அந்த நன்றி உணர்வை தினமும் காலை நேரத்தில் சிந்தியுங்கள். அது உங்கள் மனதை வெளிச்சம் போல் ஒளிரச் செய்யும். இரண்டாவது சிந்தனை வரி, நான் உயிருடன் இருப்பதை அறிந்து கொண்டுள்ளேன். நாம் பெரும்பாலும் ஓட்டத்தில் வாழ்கிறோம். காலை எழுந்தவுடனே போன், வேலை, பஸ், குடும்பம். அந்த வேகத்தில் நம்முடைய உயிரோடு இருப்பதை கூட கவனிக்க மறந்துவிடுகிறோம். ஆனால் ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். அது உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. அந்த ஓட்டம் எத்தனை நிம்மதியானது! புத்தர் சொன்னார், மூச்சை உணர்வது என்றால் உயிரை உணர்வது. உங்கள் மூச்சு என்பது நமக்குள்ள வாழ்க்கையின். அதை கவனித்து பார்த்தாலே மனம் அமைதியாகும். ஒரு மரத்தின் இலை காற்றில் அசையும் போது அதை கவனியுங்கள். ஒரு பறவை பறக்கும் போது அந்த ஒலி கேளுங்கள். அவை எல்லாம் நம் உயிருடன் இருக்கும் உண்மையை நினைவூட்டுகின்றன. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்ற உணர்வு வந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அருமையாக மாறும். மூன்றாவது சிந்தனை வரி, என் உடல் மற்றும் மனதை நான் பராமரிக்க வேண்டும். இது நம்மில் பலர் மறந்து போகும் ஒரு முக்கியமான சிந்தனை. நாம் பிறருக்காக அதிகம் செய்கிறோம், குடும்பம், வேலை, நண்பர்கள், ஆனால் நம்மை நாமே பராமரிக்க மறக்கிறோம். உடல் களைப்பாக இருக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் என்று தள்ளுகிறோம். மனம் சோர்வாக இருக்கும்போது அதை கேட்காமல் ஒதுக்குகிறோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உடலும் மனமும் நம் இல்லம். அதை சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும். உடலுக்கு சத்தான உணவு கொடுங்கள், தூக்கம் சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். மனத்துக்கு நிம்மதி தரும் எண்ணங்கள், நல்ல வாசிப்புகள், தியானம், இவை மனதின் உணவு. ஒரு சிறிய தியானம் கூட பெரிய மாற்றத்தை தரும். 3 நிமிடம் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். அந்த அமைதியில் நம்முள் பல பதில்கள் பிறக்கின்றன. நம்மை நாமே கவனித்தால் பிறரிடம் நம்மால் அன்புடன் நடக்க முடியும். நாம் உள்ளிருந்து அமைதியாக இருந்தால் உலகமும் அமைதியாக தெரியும். 4வது சிந்தனை வரி, நான் பாசத்தையும் கருணையையும் வளர்த்துக் கொள்வேன். இது புத்த மதத்தின் இதயமாகும். புத்தர் எப்போதும் சொன்னார், அன்பில்லாத மனம் அறிவை பெற்றாலும் அது குளிர்ந்த பாறை போன்றது. அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் நடைமுறை.
நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களில் பாசத்தை வளர்த்துக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் யாராவது சோர்வாக இருந்தால் ஒரு புன்னகை கொடுங்கள். ஒரு நண்பர் துன்பத்தில் இருந்தால் ஒரு கேட்கும் காதாக இருங்கள். சில நேரங்களில் யாருக்கும் ஒன்றும் சொல்லத் தேவையில்லை, ஒரு நிமிட அமைதி போதும். கருணை என்பது பிறர் துன்பத்தை உணர்ந்து அவர்களை அமைதியாக்கும் திறன். அது நம்முடைய மனதையும் சுத்தமாக்கும். நம்மை நாமே மன்னிப்பது கூட கருணைதான். நாம் தவறு செய்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், தண்டிக்க வேண்டாம். அன்பு என்பது நம்முள் வளர்க்கப்படும் பெரிய சக்தி. அந்த அன்பு, கருணை, மன்னிப்பு இவை நம்மை உயர்த்தும். 5வது சிந்தனை வரி, நான் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் வாழ்வேன். இது அந்த 5 சிந்தனைகளின் முடிவு, ஆனால் இது ஒரு தொடக்கம் கூட. நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக இருப்பதுதான் புத்த மதத்தின் மிகப்பெரிய பணி. அமைதி என்பது வெளியில் கிடைக்காது, அது நம் உள்ளே உருவாகும். Peace comes from within, do not seek it without. புத்தர். நாம் இன்று ஒரு நாளாவது முழுமையான கவனத்துடன் வாழ முயற்சி செய்வோம். சாப்பிடும்போது அந்த சுவையை உணருங்கள். நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் கவனியுங்கள். பேசும்போது உங்கள் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும். அப்படி வாழும்போது ஒவ்வொரு செயலும் தியானமாக மாறும். அந்த விழிப்புணர்வு நம்மை புத்தரின் பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. இதை எப்படி பயிற்சி செய்வது? இதை தினமும் காலை நேரத்தில் செய்யுங்கள். ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். மூச்சை சீராக எடுத்து மனதை அமைதியாக்குங்கள். பிறகு மெதுவாக இந்த 5 வரிகளை சொல்லுங்கள். ஒவ்வொரு வரியையும் சொல்லும் போது அந்த அர்த்தத்தை உணருங்கள். அது உங்களுக்குள் ஒரு சக்தியை உருவாக்கும். ஒரு வாரம், 10 நாட்கள், ஒரு மாதம் தொடர்ந்து செய்தால் உங்கள் மனநிலை முழுமையாக மாறும். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் அமைதியாகவும் உணரு. இந்த 5 சிந்தனை வரிகள். 1. நன்றி உணர்வு. 2. உயிரின் விழிப்புணர்வு. 3. தன்னை கவனித்தல். 4. அன்பு மற்றும் கருணை. 5. அமைதி மற்றும் விழிப்புணர்வு. இவை சேர்ந்து நம்மை முழுமையான மனிதனாக மாற்றுகின்றன. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடமாக மாறும். நாம் அந்த நாளை நன்றி உணர்வோடு தொடங்கினால் அந்த நாளின் சவால்கள் எல்லாம் நம்மை வலிமையாக்கும். இது ஒரு தியானமல்ல, இது ஒரு வாழ்வியல் வழி. நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள். அன்புடன் பேசுங்கள், நன்றியுடன் வாழுங்கள், அமைதியுடன் சிந்தியுங்கள். அப்போது உங்களுக்குள் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும். அந்த வெளிச்சம்தான் புத்தரின் போதனையின் மையம். அமைதி உன்னுள் உள்ளது. நன்றி நண்பர்களே. இன்று இந்த சிந்தனைகளை உங்கள் மனதில் விதையாய் விதையுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த விதை வளரட்டும். அதிலிருந்து அமைதியும் அன்பும் மலரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஆதரியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாவற்றையும் படிப்பேன். இன்னும் இப்படியான ஆன்மீக கதைகள், சிந்தனை பதிவுகள், புத்த மத போதனைகள் கேட்க விரும்பினால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்தவுடனே உங்களுக்கு அறிவிப்பு வரும். நன்றி நண்பர்களே. அமைதியுடனும் அன்புடனும் இருங்கள். மறுநாள் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.